நல்லது மாணவர்களே, இன்று தரம் 10க்கான அணுவை பற்றி சிறிது ஆராய்வோம். அணு என்பது ஒரு சடப்பொருளின் ஆக்க அலகு என கருதப்படும். இவ் அணுவை பற்றி முதலில் ஆராய்ந்தவர் டிமோக்ரிட்டஸ் ஆவார். இவ் அணுவானது 3 உபத்துணிக்கைகளால் ஆனது என நாம் கற்றுள்ளோம். இதில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்பன ஆகும். இதில் புரோட்டான், நியூட்ரான் என்பது அடிப்படை துணிக்கையாக கருதிவிட முடியாது. காரணம், புரோட்டான், நியூட்ரான் என்பன அதனை விட சிறிய துணிக்கையான குவார்க்ஸால் ஆகப்பட்டுள்ளது. குவார்க்ஸ் ஆனது மிகச்சிறிய துணிக்கையாக காணப்படும். இன்றைய பிரபஞ்சத்தில் மிக சிறிய துணிக்கையாக குவார்க்ஸ் காணப்படும். குவார்க்ஸ் ஆனது 2 மேல் குவார்க்ஸையும் ஒரு கீழ் குவார்க்ஸையும் கொண்டு புரோட்டானை ஆக்கும். அவ்வாறே ஒரு மேல் குவார்க்ஸையும் 2 கீழ் குவார்க்ஸையும் கொண்டு நியூட்ரானை ஆக்கும். இங்கு தரப்பட்டுள்ள குவார்ட்ஸுக்கு ஏற்றங்கள் காணப்படும். அதில் மேல் குவார்ட்ஸின் ஏற்றம் 3/2 ஆகவும் கீழ் குவார்ட்ஸின் ஏற்றம் மறை 3/1 ஆகும். அதன்படி புரோட்டானுக்கு நேர் 1 ஆகவும் நியூட்ரானுக்கு ஏற்றமற்று காணப்படும். மேலும் எலக்ட்ரான் ஆனது லெப்டான் குடும்பத்தை சார்ந்தவை ஆகும். ஆகவே இவை நேரடியாகவே அடிப்படை துணிக்கையாக கருதப்படும். முதலில் எலக்ட்ரான் கண்டறியப்பட்டது ஜே தாம்சன் அவர்களால். அதன் பின் புரோட்டான் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் அவர்களாலும், பின் 1932ஆம் ஆண்டு ஜேம்ஸ் செட்விக் அவர்களால் நியூட்ரான் கண்டறியப்பட்டது. நன்றி.